ரெஸ்பெக்டட் சார். மூணு குரூப் சார் நீங்கள் சொன்னீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட், ப்ரைவேட் ஸ்கூல். இந்த 3 ஸ்கூலில் செலெக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எந்த குரூப் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு டேட்டா எடுக்கிறதுக்கு? ஆல்மோஸ்ட் இனிஷியல் ஒரு சேலஞ்ச் இருக்கு. நீங்கள் இப்போ ஒரு பையன் வந்து பேசிட்டு போனார் பார்த்தீங்களா, அவர்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஸ்டேஜ் பண்ணி நிற்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒரு டாபிக் கொடுத்து அவங்க பேச சொல்லும்போது தான் அந்த மாதிரி அவங்களாம் வரவே வரல ஆக்சுவலாக. ஸோ இப்போ அவர் வந்து நின்று கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறார் அப்படிங்கும்பொழுது தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அவர் ரிசர்ச், ரைட்? ஸோ 3 பேர்த்துலையுமே ஒவ்வொருத்தருக்கும் சிபிஎஸ்சி அண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் 3 பேர்த்துக்குமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஹெஸ்டன்ட் சில வேரியபிள்ஸ் இருக்க தான் செஞ்சிச்சு. பட் இனிஷியலாக தனித்தனியாக உட்கார வச்சு என்ன பண்ணோம்னா மிங்கிள் பண்ணோம். சரி, இவங்க தனித்தனியாக உட்காந்தாங்க, இந்த டீம் வேலைக்கு ஆகாதுன்ட்டு 3 குரூப்பையுமே நாங்கள் வந்து மிங்கிள் பண்ணி அது மூலமாக இந்த வேரியபிள்ஸ் எப்படி உள்ள கொண்டு போகலாம், பர்சனலைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலம் எப்படி பண்ணலாம் அப்படிங்க நாங்கள் எடுத்தோம்னாங்க. ஸோ இனிஷியல் ஒரு எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் கலெக்டிங் டேட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்களுக்கான கோஆப்ரேஷன் தேவை இல்லையா? கோஆப்ரேஷன் இருந்தால் தான் we can get the data. ஸோ இனிஷியலி எங்களுக்கு வந்து எய்டட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் லைக் ஒரு 1 or 2 years அப்புறமேட்டு அது லைக் we overcome that issues.